ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக வாக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளை நாள் பிப்ரவரியுடைய 18ஆம் தேதி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 6ஆம் நாள். அதே போல் கிழமை செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னு பார்க்கும்போது, நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி மாசியில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி. இந்த தேய்பிரை சஷ்டியில் செய்ய வேண்டிய முருக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரம் பண்ணி முருகனுடைய அருளை முழுசாக பெறுங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதனுடைய பலன் நமக்கு பயங்கரமாக கிடைக்கும். ஆக்சுவலி மாசியில் வரக்கூடிய இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலி மாசியில் முருகனுக்கு என்ன சம்மதம் என்று நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்கலாம். ஆக்சுவலி மாசி என்பது மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் சொந்தமான நாளாக தீபாவளியானது சொல்லப்படுது. அதாவது தீபாவளிக்கு இணையாக ஒரு நாளாக மாசியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளானது சொல்லப்படுது. ஸோ மாசியில் செவ்வாய்க்கிழமை நாம் புதுசாக ஏதாவது தூங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது நல்ல காரியமாக இருந்ததுன்னா நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் மந்திர ஜபம் ஏதாவது புதுசாக துவங்க வேண்டும் என்றால் அதை மாசி செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து துவங்கினால் அந்த மந்திரத்தை நீங்கள் தடையே இல்லாமல் தினமும் உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் இந்த மாசி செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாசியில் நம்ம செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த சஷ்டி வந்திருக்கிறதுனால எதை புதுசாக செய்தாலும் அதில் ஒரு தடை என்பது ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் நம்மளுடைய கடன் தீர முருகப்பெருமானை நினைத்து மாசி செவ்வாயில் சஷ்டியில் நாளை நாள் நாம் ஒரு பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை நாளை ஒரு நாள் செய்கிறதுனால கடன் குறைவதை நீங்களே அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்கூடாக காண முடியும். அந்த பரிகாரம் என்ன, அதனால் தினம் எளிமையாக எப்படி செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை தேவை. ஆக்சுவலி வெள்ளை என்றால் இடிக்க வேண்டும், தூள் செய்ய வேண்டும். அதனால் நாட்டு சர்க்கரை வாங்கி கொள்வது மிக மிக சுலபமாக இருக்கும். ஏன்னா நம்ம தூளாக இருக்கக்கூடிய வெல்லத்தை தான் பயன்படுத்தணும். அதனால் நாட்டு சர்க்கரையை பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. நாளை காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து விடுத்துருங்க. அதாவது சுத்தமாக குளித்துருங்க. குளித்துட்டு கொஞ்சம் நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நாட்டு சர்க்கரையை உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குளித்து விட்டு தான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி அந்த நாட்டு சர்க்கரையை கரைத்தபடி பூமியில் நிலத்தில் விட்டு விடணும். அதாவது கொஞ்சமாக உள்ளங்கையில் நாட்டு சர்க்கரையை எடுக்கணும். அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அந்த நாட்டு சர்க்கரையை கரைக்கணும். கரைத்து பூமியில் நிலத்தில் அந்த சர்க்கரையை தண்ணியை விட்டு விடணும். இந்த பரிகாரத்தை நாளை நாள் உங்கள் வீட்டு பகுதியில் மண்பாங்கான இடத்துல செய்வது சிறப்பு. தொட்டியில் செடியெலாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாட்டு சர்க்கரையானது தண்ணீரோடு கரைந்து பூமிக்கு செல்லும்போது அதே சமயத்தில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு என்னுடைய கடனும் இந்த வெள்ளம் தண்ணீரில் கரைவது போல கரைந்து போக வேண்டும் என்று முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளணும். அதாவது தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீர் கீழே போக போக முருகனை நினைத்து இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி செய்யணும். நாளை தினம் காலையில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளே முருகப்பெருமான் எவ்வளவு சீக்கிரம் உங்களோட பிரச்சனை சரி செய்வாரோ அவ்வளோ சீக்கிரம் சரி செய்வார். இந்த நீரை பூமியில் விட்டு விட்டு பூமிக்கு ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்க. ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் என்று சொல்லப்படுது. செவ்வாய் பகவானுக்கு உகந்த கடவுள் முருகப்பெருமான். அதனால தான் மாசியில் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி குபேரன் சுக்கிரன் உரிய நாளாக சொல்லப்படுது. இந்த ஒட்டுமொத்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் சஷ்டி வந்ததுனால நாம் அபரிவிதமான பலனை பெறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொன்னேன். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். சில பேர் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க, எங்களால் எப்படி செய்ய முடியும்னு கண்டிப்பாக கேட்பீங்க. நிலத்தில் பூமியில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்கெல்லாம்
உங்கள் சமையலறை இருக்குல்ல, சமையலறை, அந்த சமையலறையில் சிங்கில் வந்து இந்த வெள்ளத்தை வந்து தண்ணீரில் உங்கள் கைகளால் கரைத்து விட்டு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லதே நடக்கும்னு நம்பி செய்யுங்க. இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். நீங்கள் இந்த பூமி தாய்க்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் 2 மரக்கன்றுகளை நடுங்க. அல்லது பிளாஸ்டிக் கவர்களை பூமியில் போடாமல் இருங்க. பிளாஸ்டிக் கவர் இருக்கக்கூடிய இடத்த தூய்மை செய்யக்கூடிய பணியிலையாவது ஈடுபடுங்க. இப்படி இந்த பூமிக்கு நல்லது செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நன்றி கடனாக நாளை நாள் நீங்கள் செய்யும்போது பூமி மாதாவுக்கு அது ஒரு சமர்ப்பணம் மாதிரி ஆகும். அப்புறம் இதை நீங்கள் செய்ததுனால இதனாலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ நாளை நாளை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்து பயன்பெறுங்க. அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிறை சஷ்டியாக வந்திருக்கு. ஸோ இந்த தேய்பிறை சஷ்டிங்கிறதுனால முருகர் வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்யணும். முருகர் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல்கள் வந்து போகலாம், தவறு கிடையாது. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையே சிக்கலில் சிக்கி இருக்கும். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் சிக்கலை அவிப்பதற்குள்ளேயே நமக்கான நேரம் முடிந்துவிடும். யாராவது ஒருவர் சிக்கலை முடித்து விடுவதற்கு வருவார்களா, பிறகு வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் சாதிக்க முடியாத சூழ்நிலையிலேருந்து மீண்டுமா அப்படின்லாம் ரொம்ப யோசிப்பீங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்துட்டு இந்த ஒரு வழிபாடையும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அவிழ வேண்டும்னா, வாழ்க்கையில் நிம்மதி பிறக்க வேண்டும்னா, கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிறை நிலவு போல் தேய்ந்து போக வேண்டும்னா, நாளைய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகன் கோவிலில் அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க போதும். சிக்கல்கள்லாம் நீங்கி சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீங்க. இந்த வெள்ள பரிகாரம் செய்துட்டு இதையும் மறக்காமல் செய்துங்க. சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும், திருமணம் நடக்காமல் இருக்கும், திருமணமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும். சில பேருக்கு வியாபாரத்தில் சிக்கல் இருக்கும், கடனை வாங்கிவிட்டு திருப்பி அடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். தினமும் போய் வியாபாரத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கும். தினமும் சில பேரால் வேலைக்கு கூட செல்ல முடியாது. அவர்களுக்கெல்லாம் இந்த வழிபாடு செய்திங்கன்னா நல்லது. வேலையில் சிக்கல், பக்கத்து சீட்டில் அமர்ந்து வேலை செய்பவனால் சிக்கல், மனைவியால் சிக்கல், கணவனால் சிக்கல், பிள்ளைகளால் சிக்கல், இந்த மாதிரி எந்த சிக்கல்களாக இருந்தாலும் சரியாக வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ளுங்க. பொதுவாக வளர்பிறை வழிபாட்டை வீட்டில் செய்வது சிறப்பு என்று சொல்லப்பட்டாலும் தேய்பிறை வழிபாடுங்கிறது அதை விட ஒரு படி மேலே தான். தேய்பிறை வழிபாட்டில் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்வது சிறப்பு. இது தேய்பிறை அஷ்டி என்பதனால வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க. நாளை காலையிலையோ மாலையிலோ 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. 6 மணிக்கு வந்து காலையிலையோ மாலையிலோ எப்போ செய்தாலும் உங்களுக்கு ஓகே தான். முருகனுக்கு கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு 6 விளக்கு ஏற்றி வைங்க. அது நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு, உங்களுடைய சௌகரியம் போல் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க. முருகனுக்கு அப்புறம் செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் முருகன் கோவிலை 6 முறை வலம் வாங்க. இப்படி முருகனை வலம் வரும்போது ஓம் சிக்கல் மௌவியா சிங்கார வேலவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதாவது விளக்கேற்றினதுக்கு பின்னாடி முருகன் கோவிலை 6 முறை வலம் வர வேண்டும். இப்படி முருகனை வலம் வரும்போது ஓம் சிக்கல் மேவியா சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லணும். முருகனை இந்த மந்திரத்தை சொல்லி 6 முறையும் வலம் வரும்போது நீங்கள் மந்திரம் சொல்லுவதில் எண்ணிக்கையெல்லாம் வைக்காமல் நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய மனதை முருகன் மீது வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை கணக்கில்லாமல் 6 முறை சுத்தம் போது சொல்லுங்கள். 6 சுற்றம் மட்டும் கணக்க வைத்து கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு வழிபாட்டில் தடையாக இருக்கிறது என்றால் கையில் 6 புஷ்பங்களை வைத்து கொள்ளுங்க. ஒரு முறை முருகனை வலம் வந்தவுடன் அந்த முருகனுக்கு முன்பு இருக்கக்கூடிய வேலில் ஒரு பூவை போட்டு விடுங்க. 6 முறை சுற்றி வரும்போது 6 பூக்கள் போட்டு விட்டால் கணக்கு தெரிந்துவிடும். மனது முழுக்க முழுக்க முருகன் இருக்க வேண்டும். முருகனுடைய மந்திரம் நான் சொன்னது இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலை மனதில் வைத்து அந்த சிக்கல் சரியாக இந்த வழிபாட்டை 4 தினம் மேற்கொள்ளுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதொரு வழியை காண்பித்து கொடுப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ நல்லதே நடக்கும் நம்பி இந்த பரிகாரம் செய்யுங்க. ஸோ நாளை நாள் தேய்பிறை சஷ்டியில் முருக வழிபாடு வந்து என்ன மாதிரி செய்யணும், அதை விட நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளம் அந்த பரிகாரம். இது ரெண்டுமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.